ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெலுங்குல ரிலீஸ் ஆன மாயசபா வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட கதையை பத்தி பார்த்தோம்னா, இந்த கதை வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்தது அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பாங்க. நாயுடுக்கும் ரெட்டிக்கும் உள்ள அந்த காலத்துல நடந்த அந்த கேஸ்ட் ப்ராப்ளம், எதனால ரெட்டினா பெரிய ஆளு, நாயுடு தான் பெரிய ஆளு அப்படின்னு மக்கள் எதனால சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதை டைரக்டர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி ஆர்சிஆர் அப்படின்னு சொல்ற என்டிஆரோட சில கதையும் எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி இப்ப சிஎம்மா இருக்கிற சந்திரபாபு நாயுடு எதனால அவரோட மாமனாரை எதிர்த்து கட்சியில இருந்தாரு, அதெல்லாம் டைரக்டர் இந்த வெப் சீரிஸ்ல காட்டியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு ஃபிக்ஷன்னு சொன்ன அந்த ஒரே ஒரு காரணத்தினால ஹீரோவா நடிச்ச ஆதியும் சைத்தன்யா ராவும் எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி இவங்க ரெண்டு பேருமே பாலிடிக்ஸ்குள்ள போய் எம்பி ஆனாங்க, சிஎம் ஆனாங்க, எதனால இவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னு சில சீனையும் நம்ம டைரக்டர் இந்த வெப் சீரிஸ்ல வச்சிருக்காரு. ஆனா இதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கே தெரியும், என்னடா இது ஒரு பயோபிக்கை தான் எடுத்து வச்சிருக்கீங்க, ஆனா இதை கூட ஃபிக்ஷன் சொல்லி ஸ்டார்டிங்ல போட்டிருக்கீங்க அப்படிதான் நமக்கு பார்க்கும் போதே இருக்கும். அதே மாதிரி இந்திரா காந்தியை பத்தி பேசுறது, சந்திரபாபு நாயுடு பத்தி பேசுறது, ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பா அவங்க எல்லாத்தையும் பத்தி பேசுறது, அது எல்லாத்தையுமே டைரக்டர் வந்து இந்த வெப் சீரிஸ்ல சூப்பரா காட்டியிருக்காரு. என்டிஆரோட சில கிளிப்ஸையும் இந்த படத்துல சில மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி சூப்பரா காமிச்சிருக்கார் டைரக்டர். இதுதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் தேவ் வந்து இந்த வெப் சீரிஸை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா எங்கேயுமே குறை வைக்காம அவரோட வேலையை சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இந்த ஜாதியை பத்தி பேசுறது, மதத்தை பத்தி பேசுறது அப்படின்னு போகும். செகண்ட் ஹாஃப்ல இந்த சினிமா வந்து எதனால இவ்வளவு ஃபேமஸா இருக்கு, எதனால ரசிகர்கள் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல டைரக்டர் வச்சிருக்காரு. அடுத்து மூணாவது எபிசோட்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேர்ந்து பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகி எப்படி ஜெயிச்சாங்க அதை வச்சிருக்காரு. அடுத்து பெரிய பெரிய போஸ்டிங் போக போக நம்ம சில விஷயத்தெல்லாம் இழந்துதான் ஆகணும் அப்படின்னு அதை ஒவ்வொரு எபிசோட்லயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்காரு. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா தான் போகும், எங்கேயுமே குறை வைக்காம டைரக்டர் தேவ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த சீரீஸ்ல ஹீரோவா ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்னு ஆதி, அடுத்து சைத்தன்யா ராவ். இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட போர்ஷனை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த என்டிஆர் ரோல்ல பண்ண அந்த கேரக்டரை டைரக்டர் சூப்பரா வச்சிருந்தாலும், சினிமாட்டோகிராஃபர் வந்து கரெக்டா நம்ம என்டிஆர் வந்து ஒரு மீட்டிங்க்கு போவாரு. அந்த மீட்டிங்ல அந்த கையை ஆட்டுறது தான் என்டிஆரோட பாலிடிக்ஸ்லயே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணது, ஃபேமஸ் ஆனது எல்லாமே அந்த ஒரே ஒரு கையை ஆட்டினதுனால தான் ஆந்திரா மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது எவ்வளவு பெரிய மீட்டிங் அப்படின்னு. அந்த காட்சியை சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா பதிவு பண்ணியிருக்காரு. சீரீஸ்ல பாலிடிக்ஸை பத்தி சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடக்கிற அந்த பாலிடிக்ஸையும் பத்தி சூப்பரா டைரக்டர் வச்சிருக்காரு. படத்துல எமோஷன் காட்சி, ரொமான்ஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே டைரக்டர் வச்சிருக்காரு. சீரீஸ்ல பெருசா பாட்டுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த சீரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த சீரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நம்ம சொல்லியே ஆகலாம். இந்த சீரீஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஜாதியை பத்தி பேசுறது, ரெட்டி தான் பெருசு, நாயுடு தான் பெருசு அப்படின்னு சொல்ற சில காட்சியெல்லாம் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த சீரீஸ்ல பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சீரீஸ் ஓடிடி தளமான சோனி லைவ்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. மொத்தம் 9 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே குறைஞ்சது 35 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரை இருக்கு. இந்த சீரீஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.